இப்ப என்ன ப்ராப்ளம்னா, ஐயா நானும் திரும்பணும் தான் நினைக்கிறேன், ஆனா சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நிறைய பசங்களுக்கு, நிறைய நபர்களுக்கு போராட்டம். ஐயா நீங்க சொல்றது நல்லா உரைக்குது, ஆமா நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், எஸ் இதை விட்டுட்டு வரணும்ன்ற எண்ணம் எனக்கு இருக்கு, ஆனா என்னால என்ன பண்ண முடியல, விட திரும்ப சரி. பொய் பேசிட்டு யாரும் ஹாயா இல்லை, தப்பு பண்ணிட்டு யாரும் ஹாயா இல்லை. பேசினதுக்கு அப்புறம் ஐயோ பேசிட்டமே, சரி அடுத்த முறை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம், அவ்வளவுதான். ஆமேன். அடுத்த முறை நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நினைப்பு வரும், ஆசை வரும். ஆனா சூழ்நிலை அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளை கண்ட்ரோல் மீறி என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். மனம் திரும்ப முடியல. இந்த பிரச்சனை யாரையா சரி செய்வா? ஐயா சுவிசேஷம் சொல்றீங்க, சந்தோஷம். மனம் திரும்பினா ராஜ்யம்னு சொல்றீங்க, மனம் திரும்பினா பரலோக ராஜ்யன்றீங்க. ஆனா என்னோட ப்ராப்ளம் என்ன சொல்லுப்பா, வாய் திறந்து. ப்ராப்ளம் என்ன? என்னால திரும்ப முடியல, என் மனசை இதை விட்டுட்டு அதை வேற ஒன்று செலுத்த முடியல. அதுக்குத்தான் இந்த இஸ்ரவேல் விவரமா இந்த வசனத்துல சொல்றாரு, ஐயா என்னைய திருப்புங்க. அப்படியே கையை உயர்த்திருங்க. எத்தனை பேருக்கு வெளிப்பாடு அடிக்குது, லைட் அடிக்குது? என்னால நானா என்ன பண்ண முடியாது, மனம் திரும்ப முடியாது. என்னை திருப்புங்க. நான் திரும்பணும் அவசியம் இல்லை, நீங்க திருப்பிட்டீங்கன்னா நானா அல்லேலூயா சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட்.